வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் இன் கம்பராமாயணம். இது வந்து வில்லன் சைட்லேருந்து. இது யாருன்னா ராவணாவோட ஃபஸ்ட்டு பிரதர் கும்பகர்ணன். கும்பகர்ணனை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அவன் பயங்கர ஒன் ஆஃப் த மைட்டியஸ்ட் ஃபெலோ இன் ராமாயணா. இந்த வாலி, கும்பகர்ணா, இவங்கெல்லாம் அனுமான், இவங்கெல்லாம் வந்து ஸ்டால்வாட்ஸ். அவங்கள வந்து ஜெயிக்கிறதுக்கெல்லாம் சாதாரணமான நார்மல் பர்சனால் முடியாது. கும்பகர்ணன் வந்து ஈ வாஸ் ஈவன் பவர்ஃபுல் தென் ராவணா. அவனை வந்து போருக்கு எழுப்பி அனுப்பும்போது வால்மீகி ராமாயணத்தில் வந்து கும்பகர்ணனை வந்து அவ்வளோ நல்லவனாக காமிக்கல. பட் கம்பராமாயணத்தில் வந்து கம்பர் வந்து அவனை வந்து நல்லவனாக காமிச்சிருக்காருனா அவன் வந்து ஹீ இஸ் காட் பிட்வீன் டூ இஷ்யூஸ். ஒன்று வந்து அண்ணனோடு இருக்கிறதா சோறு போட்டிருக்கான். அதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா செய்நன்றி மறதல் அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி ஒரு டைலமா அவனுக்கு. இன்னொன்று வந்து அதே சமயத்தில் விபீஷணா அந்த பக்கம் இருக்கான். இவன் வந்து இந்த பக்கம் போகிறதா, இந்த தம்பியை காப்பாற்றுறதா, அண்ணனை காப்பாற்றுறதா, எப்படி அப்படின்றதில் வந்து பாவம். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கர்ணன்னு பேர் வச்சவங்க எல்லாமே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த கும்பகர்ணனை வந்து அவன் வந்து எவ்வளோ பெரிய, அதாவது எப்படின்னா கம்பர் வந்து யாரையாவது ஒருத்தரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணுன்னா ஹீ வில் புட் த கரெக்ட் பர்சன் டு டாக் அபவுட். நார்மலான பர்சனை வச்சு அவனுக்கு இன்ட்ரொடக்ஷன்லாம் கொடுக்க மாட்டார். அவனுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது வந்து அவனோட லெவலுக்கு ஏற்ற ஒரு ஆளாக தான் கொடுக்கணும். அப்போ தான் அந்த எஃபெக்ட் இருக்கும். இதில் எப்படி சொல்கிறாரு பாருங்கள். அவனோட இன்ட்ரொடக்ஷன் வந்து கும்பகர்ணனை பார்க்குறாரு ராமர். அவர் சொல்கிறாரு, தோளொடு தோல் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமாம் நடுவன் நின்றதோர் ஓர் தாளுடை மலைகொலாம் சமரம் வேட்டது ஆர் என உணர்கிலேன் ஆர்கொலாம் இவன். அதாவது இதில் எப்படி பார்க்கணுன்னா, தோளோடு தோல் சில தொடர்ந்து நோக்குறேன். இந்த தோல்லேருந்து அந்த தோல் வரைக்கும் பார்க்கணுன்னா தொடர்ந்து நோக்குறேன், கண்டினியூஸாக பார்க்கணுன்னா நாள் பல கழியுமாள். நாள்னா இட் வில் டேக் டேஸ் டு சி ஃப்ரம் ஹியர் டு தேர். அது மாதிரி அவ்வளோ பெரிய 2 தோளுக்கு நடுவில் வந்து ஒரு பெரிய மலை மாதிரி ஒரு தலை, ஒரு தாளுடை மலைகொலாம். அது பெரிய மேருமலை சைஸ்க்கு ஒரு மலை ஒன்று இருக்குது. ஆனால் அதில் ஒரு ட்ரிக் பாருங்கள். இவர் எப்படி வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாருங்கள் கும்பகர்ணன். அந்த சமயத்தில் கூட அவனோட அவனோட ஜாயிண்ட் அந்த ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசும்போது அவனை பற்றி சொல்கிறாங்க, சமரம் வேட்டது ஒரு ஆளென உணர்கிலேன், தாளுடை மலைகொலாம் சமரம் வேட்டது ஒரு ஆளென உணர்கிலேன் ஆர்கொலாம் இவனுக்கு என்னமோ வேண்டா வெறுப்பாக நம்ம சண்டை போட வந்திருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவன் வந்து இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பேசுவது மானம், கூசுவது மானிடரை, எங்கே உன் கொற்றம் அப்படின்னு போய் ராவணன் வந்து கண்ணா பின்னான்னு திட்டுவான். நீ பண்ணுறது தப்பு, நீ ஒழுங்காக சீதாவை வந்து சண்டை போட்டு தூக்கின்னு வந்திருந்தா நான் உன் சைடு தான், நீ பண்ணது ஓகே, நீ நேருக்கு போர் புரிஞ்சு கொண்டு வந்துட்டேன்னு நான் ஒத்துப்பேன். ஆனால் நீ திருட்டுத்தனமாக இல்லை தூக்கின்னு வந்திருக்கேன், அதனால் வந்து நம்ம ஹோல் பரம்பரைக்கே அசிங்கம் அப்படின்னு ராவணனை திட்டுவான். அவன் வந்து சொல்லுவான், நீ உனக்கு வராட்டி இப்போ நீ சாப்பிட்ட சோத்துக்கு வந்து நீ வந்து உனக்கு நன்றி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சொல்லுவான், சரி அட்லீஸ்ட் நான் திரும்பி வராமல் இருந்தாலாவது நீ திருப்பி கொடுத்துரு, சீதா அம்மாவை வந்து திருப்பி கொடுத்துரு அப்படின்வான். அதுக்கப்புறமா கடைசியாக வந்து ராமர்கிட்ட அடிபட்டு வாங்கும்போது 2 வாரம் கேட்பான். 2 வாரம் தான் கேட்பான். நான் ஒரு பெரிய வார் ஹீரோ, என் தலை வந்து இது மாதிரி கீழே விழுந்திருக்கும்போது இவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, அதனால் கண்காணாத இடத்துல கொண்டு வந்து போய் ஒழிச்சு வச்சிரு. ஆனால் இன்னொன்று கேட்குறேன், நீ இல்லை லக்ஷ்மணர் இல்லை ஆஞ்சநேயர் வந்து விபீஷணன் பக்கத்தில் எப்பயுமே இருக்கணும், இல்லைனா ராவணன் வந்து அவனை கொன்னுடுவான் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப பாசம். 2 விபீஷணன் பக்கமும் பாசம், ராவணன் பக்கமும் பாசம். அவன் ரொம்ப கஷ்டப்பட்ட ஆள் அவன்.
ஸோ அது பியூட்டிஃபுல்லாக. லெட் மீ ஜஸ்ட் கம்ப்ளீட் இட் ஒன்ஸ் அகெயின். தோளோடு தோல் செல தொடர்ந்து நோக்குறின் நாள் பல கழியுமா நடுவன் நின்றதோர் தாளுடை மலைகொலாம் சமரம் வெட்டது ஓர் ஆளென உணர்கிலேன் ஆர்கொலாம் இவன். அவன் நடுவில் 2 தோல் ஜெயண்ட் தோலுக்கு நடுவில் ஒரு தலையில் வந்து ஒரு மனுஷ ரூபத்தில் ஒரு ஆள் மாதிரி இருக்குது. அது யார் அப்படின்னு ராமர் கேட்குறது. அதுக்கு ஆஞ்சநேயர் ஒரு பதில் சொல்லுவார். we will see that in the coming videos. வணக்கம்.